ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி சண்டே மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து மோர் குழம்பு வைக்க வரேன். மோர் குழம்பும் எறா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அந்த எறா கட் பண்ணி வைக்கும்போது அதோடய தலையெல்லாம் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணி அது ஒரு குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். இப்போ நான் முதல்ல மோர் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக கருணக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கருணக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுருவோம். கொஞ்சமாக தான் தண்ணி வைக்கணும், அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்காக அந்த காய் மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் காய் வேகிற அளவு தண்ணி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து அடுத்த நம்ம வந்து தயிரை வந்து மோராக ரெடி பண்ணிக்கணும். நான் அது வீட்டில் ஊற்றி வச்ச தயிரை தான் எடுத்துட்டாங்க மோராக அடிக்க போகிறேன். இப்போ மோர் வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாகவே அடிச்சிக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. வேறு இந்த அளவுக்கு மோர் கலந்து வச்சுக்கலாம். அடுத்த வந்து இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா அரைக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு தேங்காய் அரைச்சி இந்த மோரில் கலந்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த கலக்கி வச்சுருக்க மோரில் வந்து இதை சேர்த்துருவோம். இது வந்து அரைக்கும் போது இதுலேயும் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். வேறு அரைச்சிட்டு நான் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்றேன். அடுத்ததாக வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால அவ்வளோவா அரையாது. இருந்தாலும் லைட்டாக தண்ணி சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைஞ்சால் போதும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதுலேயே கலந்து வச்சுருவோம். இந்த மோர்லேயே இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் இது இப்போ கலக்கிற மாதிரி மோரும் அந்த தேங்காயும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுடணும். இப்போ வந்து பாருங்கள், கருணக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற மோர் இந்த தேங்காய்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது வந்து கலக்கும் போது இந்த கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கலக்கணும். நம்ம கை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா இது வந்து அப்படியே பிரிஞ்சிடும், மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும், தண்ணியாகிடும். அப்படி அதனால் வந்து நம்ம விடக்கூடாது. இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்குமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா கொதிக்கிறதுக்கு. நான் வந்து ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சின்னு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். கரண்டியை வந்து எடுத்துடவே கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ்லேருந்து மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் மறுபடியும் நம்ம வந்து கரண்டி விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துருவோம். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டு அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா தான் அந்த குழம்பு தாளிக்கணும். இது தேங்காய் எண்ணெயில் தாளித்து நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். அவ்வளோதான், அந்த மிளகா வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புல தாளிச்சிடலாம். இப்போ மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறி இருக்கிறதுனால இது வந்து இப்போ நமக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுனால குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து எல்லாம் தாளிச்செல்லாம் முடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம இதில் தூவி விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அது மாதிரி குழம்பு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறது வந்து உருளைக்கிழங்கும் இறாவும் போட்டு ஒரு ஃப்ரை. இது வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இது கூடவே சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சியும் நான் ஒரு 5 பல் பூண்டும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இடிக்கிற உரல்ல. அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த அளவு வதங்கினா போதும், வெங்காயமும் தக்காளி. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள்,
1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருவோம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கியிருக்கும் இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் எண்ணெய் வரும், தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறமா எண்ணெயும் இருக்குது, அதே போதும் இது வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை கலரி விட்டுணும். ஏன்னா வந்து தண்ணி இல்லாதனால அடி பிடிச்சிடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துட்டுருக்குது. இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இறாவும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறா தலையோட குழம்பு தான் பண்ண போகிறேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இருக்கிறது இதில் சேர்த்துருவோம். அப்புறமா 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். ஒரு 5 பல் பூண்டு நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதை வந்து தண்ணியை வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். இதில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இறா தலையும் இதில் சேர்த்துடலாம் அந்த குழம்புல. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இது கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் வந்து இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இது கொதித்து வரும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதித்து வற்றினோடனே இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியானோடனே ரெடி ஆகிடும். ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கட்டியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விக்டோரியா ஆக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.